வணக்கம். வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு பாரிஜாத்தம் பூவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசம்பர் பூக்கள் பறிக்கலாம். கொஞ்சம் ஏற்கனவே பறிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பூத்திருக்கு, நிறைய பூத்திருக்கு. இங்கே பாருங்க, பிங்க்கு, லைட் பிங்க்கு நிறைய பூத்திருக்கு. அதே மாதிரி ஒயிட்டும் நிறைய பூத்திருக்கு. ஆசு தீர்ந்து போச்சு. இந்த டிசம்பர் பூ ஒரு வாரமாக பூத்துட்ருக்கு. ஒரு வாரமாக கட்டி, ஏன்னா இது சாமிக்கும் போட முடியாது, நம்ம தான் வச்சாகணும். ஆசை தீர்ந்து போச்சு. இந்த பூ அவ்வளோ அழகு பார்த்துட்டேன். இருக்கு, இன்னும் பறிக்கலாம். இந்த பிங்க்கும் கொஞ்சம் நிறைய பூத்திருக்கு பாருங்க. இதெல்லாம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ஒரு முளம் தலையில் வச்சா அப்படியே தேர் மாதிரி இருக்கும். இந்த பூ கட்டி தலையில் ஃபுல்லாக வச்சோம்னா தேர் மாதிரி இருக்கும். தலை மல்லிப்பூ பூத்துட்ருக்கு. ஒயிட் டிசம்பர் பறிச்சுக்கலாம். ஒயிட்டும் பிங்க்கும் சேர்த்து அது கலந்து கட்டினா சரியான அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டுமே ஏறக்குறைய பூக்குது. ஒரே லெவலுக்கு இது பூக்கிற அளவுக்கு பிங்க் கலரும் பூத்துச்சுன்னா சேர்த்து கட்டுறதுக்கு கலந்து கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குறைய இருக்கும். அதனால் தார்மாரை கட்டி வச்சிடுறோம். இந்த பூ கொஞ்சம், அந்த பூ கொஞ்சம், அப்புறம் சைனீஸ் வயலட்னு ஒரு பூ இருக்குது. இது கூட விடுறதில்லை, பறித்து அதையும் கட்டி வச்சிடுறது. நல்லா இருக்குது. அதுவும் இதுவாச்சும் ஈவினிங் கீழே விழுந்துடும். இந்த டிசம்பரு சைனீஸ் வயலட் கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் தான். 2 நாளைக்கு இருக்குது செடியிலேயே. பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருக்குது. வாடினாலும் ஒன்றும் பொசுங்கி போகிறதில்ல. அந்த இதில் அதே மாதிரி தான் இருக்குது. லேட் வேணும்னு ஆகலாம். ஆனால் இந்த டிசம்பர் பூ மாதிரி, ஏன்னா இது ஒரு பேப்பர் டைப்பு அந்த மாதிரி. லேஸு பிடிச்சோம்னா கையை விட்டு உருட்டிட்டு போயிடுது. டைட்டாக பிடிச்சா காசிங்க போயிடும். இருக்குது ஒயிட்டு, ஒயிட் 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 ஒயிட்டு. இந்த சைனீஸ் வயலட் பாருங்க. இது தோட்டம் பாலினேஷன் நடக்கிறதுக்கு சரியான பூங்க இது. இதுலேயும் ஒயிட் இருக்குது. கிராமத்துலலாம் ஃபுல்லாக கிடக்கு ஒயிட்டு. ஆனால் கண்டுக்கிறதே இல்லை. எங்கேயாச்சும் வந்துட்டு அந்த மாதிரி இடத்துங்களில் பூத்துட்டு கிடக்கு. யாருத்தெல்லாம் பறித்து வச்சாங்க. இதெல்லாம் பறித்து வைக்கணுன்றதும் தெரியாது. அங்கெல்லாம் பூவுக்கு பஞ்சமும் கிடையாது.
போதும், இது வெட்டுறதும் போதும். மிச்சத்தை பாருங்க. துளசி பறிச்சாச்சு, இன்னைக்கு வைகுண்ட ஏற்றப்பட்டு. இந்த பாரிஜாதம் பறிச்சாச்சு. இதுதான் இன்றைய அறுவடை. நேற்று முல்லைப்பூ ஒரு கொத்து இருக்குது, அதையும் பறிக்கலாம். ஒரு பெரிய கொத்து பூத்துட்ருக்கு. நேற்று ஈவினிங் வந்து பறிக்கல. நல்லா இருக்கு, பறிக்கலாம். போச்சு, கீழே போச்சு. ஈவினிங் வந்துட்டு பறிக்கல, இதுக்காக வரணும் மாடிக்கு அப்படின்ட்டு. காலையில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டா அதோடு திரும்பி பூ பறிக்கிற சீசன் வந்துச்சுன்னா, மல்லிகைப்பூ பறிக்கிற சீசன் வந்துச்சுன்னா எத்தனை வேலை இருந்தாலும் இரவு 7 மணிக்கு கூட வந்து பறிச்சுட்டு தான் போவேன். அது மாதிரி அதுதான். இன்னொரு அதிசயம் காட்டுறேன். கோழி குண்டை. இந்த பூச்செடியை வந்து நான் மதிக்கவே மாட்டேங்க, ஏன்னு கூட கண்டுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல முளைச்சிது. இது கோயிலிருந்து கொடுத்த பூவில் அந்த மாலையில் இருந்தது. எங்கே பார்த்தாலும் அந்த பூவை வந்து உரமாக போட்டேன்னா எங்கே பார்த்தாலும் முளைச்சி வந்துச்சு. இந்த செடி இந்த மாதிரி கீரை மாதிரி இப்படி முளைச்சி வந்தது. நான் சட்டையே பண்ணிக்கல, பிடுங்கி போட்டேன். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ அழகான பூக்கள் இருக்கே அப்படின்னு நினச்சம்போது எனக்கு ஏன் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். எத்தனை அழகான பூ, ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். இப்போ இப்படி இருக்குது, இதில் இருந்து இந்த மாதிரி வளர்த்து அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்குது. இத்தனை கொத்து வளர்ந்துருக்கு. இன்னும் 2-3 செடி இருக்கு, நிறைய பிடுங்கி போட்டேன். இது வந்து பச்சை அவரை, சிகப்பு கோழி அவரை காய், கோழிகார் சிகப்பு கோழி அவரை காய் வந்த பின்னாடி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா விதை எனது கிடையாது, வேறு ஒருத்தர் கொடுத்தது. இது பச்சை. இதுவும் கோழி அவரை தான். இங்கே வந்துருக்கு பாருங்க, பிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இதுவும் கோழி அவரை தான், பச்சை கோழி அவரை. வெரி குட். சிகப்பு கோழி அவரை, பச்சை கோழி அவரை வந்திருக்கு. சந்தோஷம். வேறு ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை நட்டு வச்சேன். சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகத்தி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காய். இது காயின்ற கீரை, அகத்தி கீரை. முருங்கைக்காய் மாதிரி போயின்ட்டுருக்கு பாருங்களா, எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. முருங்கைக்காய் மாதிரி இருக்குது. இதுதான் இன்றைய. கத்திரிக்காய் கூட இருக்கிற காய் அப்புறம் பறிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.